உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வரப்போகிற காரியங்களையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் சொல்லக்கூடியதான எச்சரிப்பு. அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த யுத்தம் உச்ச நிலைக்கு போகும். இந்த மலை இருக்கிற இடத்த அவங்க கேட்டு சண்டை ஆரம்பித்தாங்க. இந்த மலை இடத்துல தான் முடியும். இந்த மலை கடைசியாக இஸ்ரவேல் கையில் போகும். இங்கே தான் 3வது தேவாலயம் வரும். இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியதான மிக முக்கியமான சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. 2வது பட்டயத்தினாலும் 2வது பஞ்சத்தினாலும் மிகப்பெரியதான பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் வருகிறதாக UN ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. நல்லா கவனிங்க, இது UN ரிப்போர்ட்டு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் பஞ்சம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எப்படி கோவிட் சொன்னாங்களோ அப்படியே சொல்லிருப்பாங்க. பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது ஐநா சபை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. 2030க்குள்ள இந்தியாவில் மட்டுமே 9 கோடி பேருக்கு ஆகாரம் இருக்காதான். இங்கே பாருங்க, காலநிலை மாற்றம் காரணமாக இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. 2030க்குள்ள இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்குள்ளேன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 9 கோடி பேர் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் இந்தியா முழுக்க. இப்போ உணவு பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, தண்ணி பஞ்சம் எல்லாம் இருக்குது. பைபிளில் இருக்குது, ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஓசியா 4:3, செப்பனியா 1:3 எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மிருகங்கள் சாகும்னு இருக்குது. இப்போ செத்துக்கிட்டே இருக்குது. கென்யாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் மிருகங்கள் சாகுது. ஜிம்பாபேல சாகுது. கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. 205 யானை செத்து போச்சு. நாடான கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீரின்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது. உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள். 205 யானை செத்து போச்சு. ஜிம்பாபேல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்கிறாங்க, 700 விலங்குகளை அடித்து சாப்பிட சொல்லி அரசாங்கமே சொல்லிருச்சு. அவ்வளோ பஞ்சம். செப்பனியா 1:3 இருக்குது, ஓசியா 4:3 இருக்குது. எல்லாம் பைபிளில் ஆண்டவர் சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எதுக்காக எழுதி கொடுத்தாருன்னா, இது நடக்கும்போது பார்த்து உணர்வடைகிறதுக்கு. என்ன பண்ணோம்? உணர்வடையணும். இது பஞ்சத்தினுடைய மிக மோசமான காலம். 3வது அங்கே என்ன இருக்குது? சாவினாலும் மிகப்பெரியதான இயற்கை பேரழிவு. சவுண்ட் கட் பண்ணு. இயற்கை பேரழிவுகள் இங்கே இருக்கு பாருங்க. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகள் இப்போ நடந்துட்டுருக்கு. ஐஸ்லாண்டில் மட்டும் 40 கிலோமீட்டருக்கு. ஐஸ்லாண்ட் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஏதோ இதெல்லாம் வந்துட்டு ஏதோ சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி. ஐஸ்லாண்டில் 40 கிலோமீட்டருக்கு எரிமலை வெடித்து எரிஞ்சு போச்சு. இது ஜப்பானில் டோட்டலாக ஒரு ஊரே காலி. இது லிபியாவில் கிட்டத்தட்ட டேம் உடஞ்சி ஒரு ஊர் மொத்தமே 3000 பேருக்கு மேலே அட்ட ஸ்டெச்சில் அடிச்சுட்டு போயிட்டாங்க. மிகப்பெரியதான ஒரு ஊர் முழுக்க போயிடுச்சு. எல்லா காலத்திலும் இல்லாத அளவுக்கு இயற்கை பேரழிவு இப்போ அதிகமாகிட்டு இருக்கு. அது எல்லாத்த விட மிக மோசமாக பூமி அதிர்ச்சி, பஞ்சம் எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, இது ஜப்பான் சொன்னது. 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற ஒரு பூமி அதிர்ச்சி, மெகா பூமி அதிர்ச்சி வருதுன்னு ஜப்பானுடையதான ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அவங்களுடைய நில அதிர்வு 3 லட்சம். இது வந்தது இந்த வருஷம் 7ஆம் மாதம், ஏப்ரல் 7ஆம் தேதி, 25வது வருஷம். பேப்பரில் வந்த நியூஸ். 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற அளவுக்கு பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இந்த 2-3 வருஷத்துக்குள்ள மட்டுமே 1000 கணக்கில் பூமி அதிர்ச்சி நடந்திருக்குதான் வேர்ல்டு ஃபுல்லாக. 1000 கணக்கில். சில இடங்கள்லாம் 24 மணி நேரத்தில் 60 தடவை 70 தடவை பூமி ஆடி இருக்குதான். எத்தனையோ இடங்களில் 900 தடவை பூமி ஆடி இருக்குதான். ஆண்டவர் சொன்ன பூமி அதிர்ச்சியோட காலம் இது. உலகத்திலேயே உண்டானதுலேருந்து அவங்க சொல்கிறாங்க, கணக்கு வச்சதுலேருந்து 6 பெரிய பூமி அதிர்ச்சி தான் நடந்திருக்கான். அதில் 1 நம்ம காலத்தில் ரஷ்யாவில் நடந்திருக்கு, 8.6. ஆண்டவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் கண்களுக்கு முன்பாக நடக்குது. கடைசியாக 4வது ஒன்று சொன்னார் பாருங்களேன், துஷ்ட
மிருகங்களினால். அப்படின்னா என்னன்னா நேரடியாக மிருகத்தினால வர அழிவு அப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று இருக்கு, நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? கடந்த ஒரு 25 வருஷமா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கொள்ளை நோய்களுக்கு பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? அதுவும் துஷ்ட மிருகத்தின் பேராக தான் இருக்கும். குரங்கு காய்ச்சல், மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்தது. எய்ட்ஸுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்கு, எபோலாக்கு பின்னாடி வவ்வால், பன்றி காய்ச்சல் கேள்விப்பட்டீங்களா? இப்போ கொரோனா வந்துச்சு, அதுக்கு பின்னாடியும் வவ்வால். எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். இப்போ மட்டும் என்ன சொல்றாங்கன்னா மிகப்பெரிய அளவில் மிருகத்தினால் பாதிக்கப்படுகிறது உலகம் முழுக்க ஆரம்பிச்சிருச்சான். இப்போ கொரோனாவை விட மோசமான எல்லா தொற்று வரப்போது 20 மடங்கு பெருசு என்னென்னமோ சொல்றாங்க. இங்க பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். கவனிங்க, அவங்க அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எல்லா நாடுகளையும் ஒரு வரைவு திட்டம் கொடுத்து ஐநா சபைக்குள்ள கொண்டு வராங்க. உங்க நாட்டுடைய சுகாதாரத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம், நீங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது, தேவையான மருந்து எல்லாம் நாங்கள் தரோம், நீங்க இது பண்ணாதீங்கன்னு டோட்டல் வேர்ல்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது, கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கு. இப்படிதான் 2018 சும்மா சாதாரணமா சொன்னாங்க. இது அதை விட பெருசுன்னு சொல்றாங்க. அவங்களே தான் சொல்றாங்க. பைபிளும் சொல்லுது கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லி. கடைசி காலத்தில் நடக்கணும்னு இருக்கு. 4 வகையான பேரழிவு ஒன்னா வருது. வார், பஞ்சம், இயற்கை பேரழிவு, கொள்ளை நோய், 4 ஒன்னா இருக்கு. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் கவனிங்க. 100 மடங்கு கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஏறக்குறைய 315 வைரஸ் காணும். ஒரு கொரோனா வந்ததுக்கே உங்களுக்கு என்னன்னு தெரியும். 315 வைரஸ் காணும். டெட்லி வைரஸ்ன்னு சொல்றாங்க. அத்தனையும் மிருகத்தினுடைய வைரஸ் காணும். எங்க போச்சுன்னு ஆஸ்திரேலியாவுக்கு தெரியலங்குது. ஆனால் அது காணாமல் போற மாதிரியே இல்லை, பயங்கர ஹைலி செக்யூர்டு. ஆனால் திடீர்னு சொல்றான் 315 காணும். இதில் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த வைரஸை எடுத்து மக்கள் மேலே யூஸ் பண்ணால் 15% மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இதே நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன சொல்றாங்க, 500 கோடி பேர் வரை பாதிக்கப்படுவார்கள். புதின் சொல்றாரு மனித சமுதாயம் எவ்வளோ அழியும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றார். வேதம் சொல்லுது அதே வசனத்தில், பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கு, பூமியில் உள்ளவங்கள 1/4 பங்கு. இது நம்ம காலத்தில் நடைபெற வேண்டியது. திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கு எச்சரிப்பா தான் இதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒன்று நினிவே காலத்து ஜனங்கள், இன்னொன்று நோவா காலத்து ஜனங்கள். நோவா காலத்தில் நோவா அவ்வளோ சொல்லியோ 100 வருஷம் சொல்லியோ உணர்வு இல்லாத ஒரு கூட்டம். வசனம் சொல்லுது வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். 8 பேர் தான் தப்பிச்சான். ஆனால் நினிவேல பிரசங்கத்தை அவங்க ஏற்றுக்கொண்டனால ஒரு உயிர் கூட போகாமல் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. இப்போ அதே காரியம்தான் இப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் யோனா காலத்து ஜனங்களாகவும் இருக்கலாம், நோவா காலத்து ஜனங்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு சொல்ல வேண்டியதான எச்சரிப்பை சபை, ஆண்டவர் சபைக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். இது ஏன் நடத்தப்படுது நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏன் நடத்தப்படுது? சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, ஏதோ கன்வென்ஷன் வைக்கிறோம். கிடையவே கிடையாது. விருப்பமும் செய்கையும் உண்டாக்குகிற ஆண்டவர் இவ்வளோ பேரை ஏன் கொண்டு வந்திருக்கிறாரு? ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, நாளைக்கு வரும்பொழுது நீங்க அதுக்கு முன்னாடி ஆயத்தப்பட்டுறணும். இதுல இருந்து ஆயத்தப்பட தொடங்கணும். இல்ல வரும்போது எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, யாரும் சொல்லல ஆண்டவர், நீங்க சொல்லவும் முடியாது. கர்த்தர் நம்ம மேல் வைத்த கிருபை. ஒரு கூட்டம் இவ்வளத்தையும் கேட்டுட்டு அசால்ட்டா போகும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் கர்த்தர் விடமாட்டார். இது வரைக்கும் நடந்துடுச்சு, உலகளாவிய நடந்துட்டு இருக்குது. பெரிய பெரியதான பூமி அதிர்ச்சிகள். ஒரு பக்கம் யுத்தங்கள், காசா வார் மாதிரி டபுள் மடங்கு நடக்க போகுது. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் சான்ஸ் எடுக்காதீங்க, அதெல்லாம் வராது, நடக்காது, ஆவாது. சடுதியாய் நினையாத நாளிகையிலே மனுஷர் மேல் அந்த காலங்கள் வரும். இது கர்த்தர் கொடுத்திருக்கிறதான வாய்ப்பு. நமக்கு மனம் திரும்பி அவரோடு கூட ஒப்புரவாடுவதற்கான வாய்ப்பு. சபை திறப்பிலே நிற்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கு. அடுத்து வரக்கூடிய காரியங்களை நீங்க ஃபேஸ் பண்ணணும்னா கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறார். இப்போ எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு. அது இஸ்ரவேல் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா ஆட்டுக்குட்டி ரத்தம் என்ன பண்ணப்படணும்?
பூசை பண்ணணும். பர்டிகுலராக அந்த 1 வயதுள்ள ஆட்டுக்குட்டி எடுத்து பஸ்கா அடித்து பூசை பண்ணணும். அது ஒரு வேலை. அதே மாதிரி இஸ்ரவேலில் வந்த பஞ்சம் எலியாவுக்கு வரக்கூடாதுன்னா கேரித் ஆற்றங்கரையில் போய் தங்கி இருக்கணும். சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போகணும். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, இதே மாதிரி வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா சபை கர்த்தருக்குள் நிலை நிற்க வேண்டும். சபைக்குள்ள கர்த்தர் உலாவணும், வீடுகளுக்குள்ள கர்த்தர் உலாவணும். அப்பதான் அந்த வாதை வீடுக்குள்ள வராது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா சும்மா சொல்றதுனால மட்டும் நடக்காது. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆனா சீரியல் போட்டு உக்காந்துக்கிறது. பையன் ஸ்கூலுக்கு போன உடனே சீரியல் போட்டுறது, அவன் வந்த உடனே வீடியோ கேம்ஸ், இவர் 7 மணிக்கு வந்த உடனே IPL, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடும்பமே டிவிக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. ஆனால் சொல்லும் போது என்ன சொல்றது, ஆண்டவர் அதெல்லாம் எங்களை விடவே மாட்டார். எவன் சொன்னா? உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவரே இல்லை, அப்புறம் எப்படி நடக்காம இருக்கும்? வீட்டுக்குள்ள ஒரு குடும்ப ஜபம் இருக்கா? ஒரு மணி நேரம் ஜபம் இருக்கா? கூடி ஜபிக்க முடியுதா? கேட்டா என்ன சொல்றிய? அது பையன் டியூஷனுக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வரானா, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வராரா, நான் வேலைக்கு போயிட்டு ஒரு நேரத்துக்கு வரேன்னா, இப்போ நாங்கெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அவன் இது நியாயம்தான், நான் ஒத்துக்கிறேன். எவனாவது சாயங்காலம் கல்யாணத்தில் பிரியாணி போறேன்னு கூப்பிட்டா குடும்பமா போக முடியுதா? முடியலையா? முடியுதா இல்லையா? சாயங்காலம் ஒருத்தன் 7 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கான், 8 மணிக்குன்னா காலையிலேருந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நீங்க வீட்டுக்காரருக்கு 7 தடவை ஃபோன் அடிக்கிறீங்க. கிளம்பிட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, எங்க இருக்கீங்க? பையன்கிட்ட சொல்லிடுங்க, டியூஷனில் சொல்லிட்டு வந்துடுறா, அரை மணி நேரம் முன்னாடியே வந்துரு. இதெல்லாத்த விட கொடுமை, மத்தியானம் சோறே வடிக்கிறது இல்லை, வெறும் ரசம். என்னன்னு கேட்டால் சொல்றது, அதான் நைட்டு பிரியாணி திங்க போறோமே. நைட்டு திங்கிற பிரியாணிக்கு காலையிலேருந்து குடும்பம் ஆயத்தமாக்குது. ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு குடும்பமா இவ்வளவு ஆயத்தம் பண்ண முடியுது, ஏன் ஜபத்துக்கு ஆயத்தமாக முடியவில்லை? அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்கிறேனே, பரலோகம் கேட்குமா கேட்காதா? கன்ஃபார்மா கேட்கும். ஒரு மணி நேரம் கூட குடும்பத்தில் ஆண்டவருக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க குடும்பத்தை கொண்டு போய் பரலோகத்தில் என்ன செய்யறது? இங்கேயே ஜெபிக்க உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லை. ஆராதனைக்கு வானா தொடங்கி அரை மணி நேரம் கழிச்சு வரீங்க, முடியறதுக்கு அரை மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுறீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரன்ட்டு பாஸ்டர் கண்ணை திறந்தா அனாதையா நிற்கிறாரு, பாதி போயிருச்சு. நிறைய சர்ச்சில் அதான் நடக்குது, போயிட்டே இருக்கு. அதுல உள்ள வரும்போதே பயங்கர ப்ரீ பிளான்டு, மனைவி கிட்ட சொல்லி அனுப்புறாரு கணவர், முடியும் போதே வந்துரு, டிராஃபிக் ஆயிரும், வண்டி எடுக்க முடியாது. என்ன பிளானிங்? ஏன் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போனதா என்ன? ஏர்போர்ட்ல போய் 3 மணி நேரம் முன்னாடி உட்கார முடியுது. பையனுக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போக முடியுது. அதை கூட விடுங்க, ரேஷன்ல 1000 ரூபா கொடுக்குறான்ட்டு காலங்காத்தால போய் நிக்கிறிய. ஆனா சர்ச்சுக்கு ரைட் டயத்துக்கு வர மாட்டிய, ஒரு அரை மணி நேரம் உள்ள இருக்க மாட்டிய. ஆனா உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் உட்கார வச்சிடணும், நேரா கொண்டு போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி பவுலுக்கு பக்கத்தில் உட்கார வைக்கணும். வைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றது ஏதோ உங்களுக்கு கோபம் வருதா இல்லைன்னு தெரியல. ஆனால் இப்படி இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. சபைதான் ஒரே இடம் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி, வானத்தின் வாசல். இங்க வந்து நீங்க சரியாகலன்னா எங்க போய் பரலோகத்துக்கு போவிய? அதுக்கு தான் ஆண்டவர் சபையை வச்சாரு. சபையை ஆண்டவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு உருவாக்குற இடமாக வச்சிருக்கிறார். தயவு செய்து வீடுகளில் ஒரு மணி நேரம் வீட்டில் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் இன்னிலேருந்து ஆரம்பிங்க. இப்போ நேராக போய் ஆரம்பிங்க. பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு டியூஷன் முடிச்சு வந்தோடனே டெய்லி ப்ரேயரை முடிச்சுட்டு சாப்பாடு கொடுங்க. நீங்கள் சாப்பாடு போட்டோன்னா ப்ரேயரில் தூங்கிடுவான். பிள்ளைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பல பெற்றோருக்கு ஒரு 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 பெருமை இருக்குது, நான் சொன்னால் என் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. கையால் ஆகாத தனத்துக்கு என்ன ஒரு பெருமை பாருங்க. என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்கன்றது ஒரு பெருமை. அவங்களுக்கு உட்காந்து பிள்ளைகளை ப்ரேயரில் உட்கார சொல்லுங்க. உங்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நீட் எக்ஸாம் முக்கியம், நான் அடுத்து 20 வருஷம் கழிச்சு பையன் டாக்டர் ஆகிறது முக்கியம், 40 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்சூரன்ஸ் முக்கியம். ஆனால் இன்னைக்கு இயேசு வந்தால் பரலோகத்துக்கு போகிறது உங்களுக்கு முக்கியமே இல்லை. அதான் முக்கியம். இன்னைக்கு தயவு செய்து வீடுகளில் ப்ரேயர் ஆரம்பிங்க. ஒரு மணி நேரம் ஆலயத்துக்கு ஒழுங்காக வாங்க, டெய்லி பைபிள் வாசிங்க. இதெல்லாம் இல்லாமல் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர் கூட்டிகிட்டு போவார்னா யோசிச்சு பார்த்துங்க. இயேசுநாதர் கூட இருந்த யூதாசியை விட்டுட்டு போயிட்டாரு. அதான் நடந்துச்சு. இயேசுநாதர் கூட இருக்கிறோம். சிலருக்குலாம் அந்த ஒரு பெருமை இருக்கும், நாங்கள் அந்த சர்ச்சு மெம்பர், நாங்கள் இந்த சொல்லும் போதே சர்ச்சை பெருமையாக சொல்லுவான். நாங்கள்லாம் அங்கே இருந்துட்டு போ, எங்கே வேணா இருந்துட்டு போ, பரலோகத்துக்கு போவீங்களா? நீங்கள் அந்த பாஸ்டர் கை பிடிச்சி வந்து உங்களை உள்ளே விட்டுருவார. சிலருக்குலாம் அது ஒரு பெருமை இருக்குது தெரியுமா? எனக்கு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனை நல்லா தெரியும்,
மோகன்சி அண்ணனை தெரியும், எம்டி ஜெகனை தெரியும். தெரிஞ்சா நாங்கள் என்ன கூட்டு போய் உள்ளே விடுவோமா? நாங்கள் போகிற வழியை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும். இங்கே வேணால் சொல்லுவோம் வழிக்கு பரலத்துக்கு வழி போகிறதுக்கு என்ன இருக்குன்ட்டு. சிலருக்கு அதில் ஒரு பெருமை, எனக்கு அவரை தெரியும். இவர் யாரை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. இயேசுநாதரை தெரியுமா? அவர் தான் பரலோகத்துக்கு கூட்டு போகிற ஒரே ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கடைசி காலத்தோட கடைசி உச்சத்தில் இருக்கிறோம். எப்போ வேணாலும் வருகை வரும். அதோடு கூட இந்த சம்பவங்களும் நடக்க போது இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால், அவர் தெரியாது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனையும் அறியான்னு இருக்க. அதனால் இயேசு எப்போ வருவான்னு தெரியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஜென்ரேஷனில் இயேசுவின் வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த 75 வருஷத்தில் தான் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் வந்திருக்கு. எருசலேம்னு ஒரு பட்டணம் தலைநகராக மாறி இருக்கு. இந்த காலத்தில் தான் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அதனால் நம்முடைய தலைமுறையில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. ஒருவேளை இந்த வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் 7 காரியங்கள் நீங்கள் செய்யணும். அதை மட்டும் வரிசையாக சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். அப்படி என்ன, அது எப்படிங்க நிச்சயம்? பாவ மன்னிப்பு வந்த உடனே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சண்ய சந்தோஷம்னு பேர். அது வந்துச்சுன்னா ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். சிலர் கேட்பாங்க, நாங்கள் 2 தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், நாங்களாம் ரெகுலராக ஜென்ரேஷனாக சர்ச்சுக்கு போகிறோம். நீங்கள் ஜென்ரேஷனாக போங்க, இல்லை மில்லியனமாக சர்ச்சுக்கு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா பிறக்கும் போதே எதில் தான் பிறந்திருக்கிறோம்? பாவத்தில் பிறந்திருக்கிறோம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன். இது எந்த ஞானஸ்நானமும் பைபிளில் இல்லை. ஒரே ஞானஸ்நானம் இருக்குது, தண்ணியில் மூழ்கி எடுப்பது. சிலர்லாம் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? அவன் எடுக்கல தானே அப்படின்றாங்க. பக்கத்தில் இருந்த இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? எடுத்தார் தானே. இப்போ நீங்கள் கல்லனை பார்க்குறீங்களா, இயேசுநாதரை பார்க்குறீங்களா? நீங்கள் கல்லனாக இருந்தால் கல்லனை பாருங்க, நல்லவனாக இருந்தால் இயேசுநாதரை பாருங்க. அவ்வளோ பெரிய தேவன் எடுத்திருக்காரு, அது அவன் கண்ணுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்தானா? இவன் கல்லன். அதனால தான் அவனை கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போவும் சொல்கிறேன், கல்லன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. அவன் பரலோகத்துக்கு போல பரதீசிக்கு தான் போனான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தமான பிரமாணத்தில் இருக்கிறான் அவன். ஆனால் புதிய ஏற்பாட்டு பிரமாணம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பரலோகத்துக்கு போகணுன்னா ஞானஸ்நானம் எடுத்தால் தான் போக முடியும். எந்த ஞானஸ்நானம் எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம், அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். எது ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எது கர்த்தருக்கு பயப்படுதல்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? இல்லைன்னா எடுக்கணும். எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை அவர் தான். சிலர் கேட்குறாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் நம்ம தனியாக பெறணுமா? நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வந்துடலையா கூட? இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே 12 பேர் இயேசுநாதர் கூடயே டிராவல் பண்ணானா 3.5 வருஷம் பரிசுத்தாவி அவனுக்குள்ளே இருந்துச்சா இல்லையா? இல்லை. அவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க? காத்துருங்கன்றாரு. அதான் அர்த்தம். இயேசுநாதர் கூடவே இருந்தாலும் அபிஷேகம் பெறணும்னு அவசியம். சபைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தாலும் அபிஷேகம் பெற வேண்டியது அவசியம். சபையில் இருக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை ஒரு சிலர் எங்களுக்கு வீட்டுக்கு தெரியாமல் வரோம், அபிஷேக கூட்டத்தில் கலந்துக்க முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது நல்ல கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். 4வது, அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு இருக்கணும். வேறுபாடுள்ள வாழ்க்கைன்னு வசனம் சொல்லுது. மாறுபாடான சந்ததி. இன்னைக்கு கடைசி காலத்தில் உலகத்துக்கும் சபைக்கு என்ன இல்லை? எந்த வித்தியாசமும் இல்லை. சபை அந்த நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சான்? தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகளோடு என்ன பண்ணாங்களாம்? பெண் கொண்டார்களாம். இது அதை விட மோசமாயிருச்சு. இன்னைக்கு சபைக்குள்ள உலகம் வந்துச்சா இல்லை சபை உலகத்துக்கு போச்சான்னு தெரியல. இது சபையா உலகமானே தெரியல. இப்போ ஒரு காலத்தில் சபையை பார்த்தா தெரியும் சபைன்னு. இப்போ சினிமா நடிகனுடைய எல்லா வேலையும் இங்கே இருக்கு, சினிமா நடிகையோடைய வேலையெல்லாம் இங்கே இருக்கு.
அரசியல்வாதியுடைய அரசியல் இங்க இருக்கு. உலகத்துல என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே எங்க இருக்கு? சபையில் இருக்கு. ஆனா மூலாம் பூசப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இந்த சாலமோனுடைய பையன் ரெகபியாம் என்ன பண்ணுவான்? சாலமோன் எல்லாத்தையும் தங்கத்தில் செஞ்சிருப்பாரான், பொண்ணுல. இவன் என்ன பண்ணுவானா, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக என்ன செஞ்சிருவானா, வெங்கலத்தில் செஞ்சிருவானா. தூரத்துல இருந்து பார்த்தா என்ன தெரியுமா? வெங்கலம் தங்க மாதிரியே தெரியுமா? அதே மாதிரி தான் சபை இருக்கு இன்னைக்கு. இங்க பரிசுத்தாவின் மகிமை போயிருச்சு. ஆனா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், குதிக்கிறது, ஓடுறது, விசில் அடிக்கிறது, ஊங்குறது, ஆங்குறது. ஆராதனை முடிச்சா மகிமையில தானே வெளியே வரணும். ஆராதனை முடிச்சு டயர்டா வரோம். என்னடான்னு கேட்டா செம்மையா அண்ணன் ஆடினாருங்கிறான். இது என்ன ஆராதனை ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. இதை மூத்த போதகர்கள் ஒரு சிலரும் இதுக்கு ஆதரவு. அவங்களும் ஆன்லைன்ல சொல்றாங்க, நீங்கள் சபை மாடிஃபிகேஷன் நல்ல முன்னெடுக்கிறத நீங்கள்லாம் சில பழமைவாதி பிரசங்கியார் தடுக்கிறாங்கன்றான். நாங்கள் பழமைவாதினே வச்சுக்கங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பைபிள் இருக்குல்ல, ஆரம்பத்தில் கல்லில் எழுதுனாங்க கற்பலகைகள், அப்புறம் தோலில் எழுதுனாங்க, அப்புறம் பேப்பரில் எழுதுறாங்க, இப்போ டிஜிட்டலில் எழுதுறான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எழுதுற மோடு தான் மாறும், வசனம் மாறவே மாறாது. வசனம் அதுவே தான். ஆராதனைக்கு நீங்க மாத்துங்க. அன்னைக்கு மைக் இல்லாம ஆராய்ச்சோம், இன்னைக்கு ஆராதனைக்கு மைக்கோட ஆராதிங்க. அன்னைக்கு ஏசி இல்ல, ஏசி போட்டுக்கோங்க. அன்னைக்கு பெரிய கட்டடம் இல்ல, கட்டடம் வச்சுக்கோங்க. ஆராதனை மாறக்கூடாது. ஆவியோட உண்மையோட ஆராதிக்கிறது மாறவே கூடாது. இங்க ஆட்டத்தோட பாட்டத்தோட வந்துருச்சு, ஆவியோட உண்மையோட போயிருச்சு. தன்னை ஜீவாதார பலியா கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இங்க எங்க ஜீவாதார பலி இருக்கு? மாம்சம் தலைவிரிச்சாடுது, மாம்சம் பலியே ஆகல. சினிமா நடிகனோட மோசமா இருக்கு ஆராதனை. இங்க அருவருப்பா இருக்கு. இப்ப வர வர முந்தியாவது சினிமா பாட்டு மாதிரி பாடினான், இப்ப சினிமா பாட்டையே பாடுறான் சர்ச்சில். கேட்டா சொல்றான், அது நீங்க கேட்க கூடாது, சபை மாடர்னைஸ்ட் ஆகுது, யூத்துக்கு ஏற்ற மாதிரி நடத்துறோம். எந்த யூத்தரா கேட்டா சினிமா பாட்டு? அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக் கொள்ளுகிறதுனால் மட்டும்தான். எந்த வாலிபனையும் பாட்டில் நிறுத்த முடியாது, எந்த வாலிபனையும் இசையில நிறுத்த முடியாது. வாலிபனை வசனத்துல மட்டும்தான் நிறுத்த முடியும். அதுல தான் அவன் கடைசி வரைக்கும் ஓடுவான். அல்லேலூயா. சபை உலகத்தோடு கலக்கக்கூடாது. சபை வேறு, உலகம் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. சபை உலகத்துக்கு போய் உலகத்தை தான் சபையா மாத்தணுமே ஒழிய சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது. அல்லேலூயா. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது இங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ கொண்டு போகலாம். நீங்கள் வச்சுருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவரு, ஸ்பேனரு எதுவும் வராது. ஒன்றே ஒன்று வரும், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா வரும். ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷம் சொல்லுங்கள். சும்மா உட்காந்து ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லி விடுங்க. அவன் ரட்சிக்கப்படுறான் படல, அதெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை. தண்ணி மேலே விதைய தூவுங்க, அதை ரட்சிக்கப்பட்டால் உங்கள் கணக்கில் கத்தர் வைத்துக் கொள்வார். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சொல்லுங்க, வெறுங்கையா மட்டும் போகவே கூடாது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் வருகையை. ஒரு சிலருக்குலாம் இப்போ இந்த 3 நாள் கூட்டம் இருக்குல்ல, அடுத்த 3 நாளைக்கு ஒரு ஜுரம் அடிக்கும், வருகையின் ஜுரம். எதை பார்த்தாலும் வருகையாகவே தோணும். உண்டு போட்டாங்களா, அப்படியா, இஸ்ரேல் அப்படியா அப்படிம்பா. 3 நாள் தான். 4வது நாள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இன்னைக்கு ஆரம்பிக்கிறதான இந்த வருகைக்கான ஒரு ஆயத்தம் கிறிஸ்து வருகிற வரைக்கும் டெய்லி போகணும். படுக்க போகும்போது உங்கள் கடைசி ஜெபம் என்ன வரணும் தெரியுமா? டெய்லி, ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எழுந்திருக்கும் போது ஒரு முதல் ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு பகல் வேளையில் நம்முடைய வருகை வருமானால். அது பிளட்டில் ஊறிடணும். நான் ஏன்னா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் காலத்தில், ஏன் அப்போஸ்தலர் காலத்தில் அவ்வளோ பெரிய எழுப்புதல் வந்துச்சுன்னா, அவங்க அத்தனை பேருமே வருகைக்கு தான் காத்திருந்தாங்க. அவங்க வேற எதுக்குமே காத்திரல. அவர்களெல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல எதுக்கு கூடியிருந்தானா, ஏசு இப்போ வந்துருவான்னு நினச்சிட்டு இருக்கான். சீக்கிரத்தில் காண்பீர்கள்னு உடனே வந்துருவாங்கன்னு. அதுதான் அவர்களை கடைசி வரைக்கும் நிலைநிற்க பண்ணியது. நீங்களும் நானும் இந்த எண்ணத்தோடு தான் இருக்கணும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபடுற வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6ஐயும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வருகையில் போவது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்?
எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த கடைசி காலத்தை பற்றின காரியங்கள்லாம் சொல்லும்போது ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல அப்படி வரமாட்டேங்குது, இதை ஒரு ட்ராக்டாக போட்டு எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் அதுக்கான ஒரு வழிவாசலை கத்தர் திறந்தால் இப்போ ஒரு ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்கோம். நல்லா கவனிங்க, ஒரு ட்ராக்ட் போட்டிருக்கோம். இதில் பின்னாடி உங்கள் சர்ச்சுக்கான இடம் இருக்கும் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது நாங்கள் சொன்ன அந்த ப்ரூஃப்ஸ் பற்றி எல்லாமே இருக்கும். என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன இருக்குது, இந்த காரியங்கள் நீங்கள் பார்த்ததெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி ஒரு ஜூஸாக எடுத்து இப்படி இருக்கும் ட்ராக்ட். நீங்கள் என்ன செய்யலாம், இதை இயேசுவை அறியாதவங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது வெளியே இருக்குது, இல்லைனா பாஸ்டர்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் பாஸ்டர்கிட்ட வாங்கிக்கோங்க, இல்லை வெளியே இருக்கும். ஆனால் ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. ஏன்னா நம்ம யாருன்னா நமக்கு தெரியும் தானே. ஃப்ரீயாக கொடுத்தா மொத்தமாக வாங்கி பரண மேலே போடுறவங்க நம்ம எல்லோரும் இல்லையா. அதனால் ஒரு 5 தான் தருவாங்க, ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க. நீங்கள் இந்த 5 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்னா, உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட இருக்கிறவங்க யார் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ ஒரு 5 பேரோட பேரை டைரியில் எழுதி அந்த 5 பேருக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒரு கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க. கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். அந்த 5 ஆத்துமாக்களும் உங்களுக்கு கிடைக்கும். அவர்களை சபைக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ வெளியே இருக்கோம், 5 தான் தருவாங்க, வாங்கி கொள்ளுங்க. இல்லைனா பாஸ்டர்கிட்ட இருக்கோம், நீங்கள் வாங்கி கொள்ளுங்க. முடிஞ்சிருச்சுன்னா பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் பாஸ்டருக்கு அனுப்பி வைக்கிறோம். ஃப்ரீ தான், காசு இல்லை, ஃப்ரீ தான். ஆனால் ஒன்று, இது நான் பிரிண்ட் பண்ணல, இப்பயும் சொல்கிறேன், இதை ஒரு ஃபேமிலி மினிஸ்ட்ரியாக பண்ணுறாங்க அவங்களுடைய வருமானத்துலேருந்து. அதனால் தயவு செய்து இதை கொண்டு போய் என்ன செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுக்க முடியாது விட்டுருங்க, பிரச்சனை இல்லை, வாங்காதீங்க. ஆனால் வாங்கினீங்கன்னா ஒரு 5 பேருக்கு கொண்டு போய் கொடுங்க. இது ஒருத்தருடைய உழைப்பு, அவங்களுடையதான வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்துலேருந்து எடுத்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, நான் அடிக்கலை, அவங்க தான் அடிச்சு கொடுக்குறாங்க. அதனால் தயவுசெய்து வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடுவோமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். வேதம் சொல்லுது 1 கொரிந்தியர் 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க பாப்பா, இந்த ஒரு நிமிஷம் மட்டும். இந்த வருகை வந்தால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் யாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுருங்க. உங்கள் படிப்பு என்ன, பணம் என்ன, அந்தஸ்து என்ன, உங்களோட டெசிக்னேஷன் என்ன, நீங்கள் யார், எத்தனை வருஷம் விசுவாசி, ஊழியக்காரர், எல்லாத்தையும் ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இயேசு வந்தால் நான் போவேனா? நீங்கள் எத்தனை வருஷம் இயேசுவோட இருந்தீங்கிறது முக்கியமே இல்லை. இயேசு வரும்போது அவரோட இருக்கீங்களான்றதான் முக்கியம். இயேசு கூட 3.5 வருஷம் ஒருத்தர் இருந்தான். கடைசி சில நாட்களில் அவன் திருடனானான், அவன் நாண்டு கொண்டு செத்தான் இருக்கு. வாழ்நாளெல்லாம் ஒருத்தன் திருடனா இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் இயேசுவோட சிலுவையில் தொங்கினான், அவன் பரதீசிக்கு போயிட்டான்னு இருக்கு. நீங்கள் எவ்வளோ நாள் இயேசுவோட எப்படி இருந்தீங்கன்றதை விட அவர் வரும்போது அவரோடு இருக்கீங்களா? நினையாத நாளிகையில் இயேசு வரப்போகிறார். காலம் சமீபமாயிற்று, வாசல்கிட்ட வந்துட்டார். எந்த நிமிஷம் மனுஷகுமாரன் உள்ளே வருவார். அப்படியானால் அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்கள் இருக்கீங்களான்றதை ஆராய்ந்து பாருங்கள். ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, நான் இந்த வருகையில் போவேனா? என் ஆவி ஆத்மா சரீரத்தை கொஞ்சம் பரிசுத்தாவிக்குள்ள இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. அவர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். ஒரே நிமிஷம் அமைதியாக அந்த நேரத்தில் எல்லா கண்களையும் மூடியிருப்போம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. குழந்தையில் எடுத்தேன், இல்லை ஞானஸ்நானமே எடுக்கலை, நான் இது வரைக்கும் தள்ளி போட்டுட்டேன். ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேறு யார் இருக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்களை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அநேகருடைய கரங்கள் இருக்குது. 3, 4, 5, 6, 7, 8, 9. சரி, இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க வேறு சபையிலேருந்து வந்திருந்தா, தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்குற சபையிலேருந்து வந்திருந்தா அங்கே போய் எடுத்துருங்க. இல்லை எங்கள் சபையில் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச பிறகு பாஸ்டரை வந்து பாருங்கள். இந்த சபையில் உள்ளவங்களும் முடிஞ்ச உடனே பாஸ்டரை வந்து நீங்கள் பாருங்கள். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். அவர் வரும்போது நானும் என் வீட்டாரும் போகணும். நாங்கள் குடும்பம் அந்த வருகையில் போகணும். வெறுங்கையாக போகக்கூடாது, ஒரு ஆத்துமாக்களோட போகணும். இன்னையிலிருந்து அப்படி ஒரு தீர்மானம். நான் ஆயத்தப்பட்டு ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். இன்னைக்கு அந்த உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இனி சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே.
கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற நான் மாறப்போகிறேன். அப்படி ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் வரும்பொழுது நான் குடும்பத்தோடு நான் போகணும். வாசல் கிட்ட வந்துட்டாரு, இனி சில நிமிஷம்தான். அடையாளங்கள் எல்லாம் கண்களுக்கு முன்பாக தெரிஞ்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தை அறிந்திருக்கிறீர். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, யார் செவ்வையானதாய் ஆயத்தப்பட்டதாய் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது உடைய வருகையிலே மறுரூபமாகிற கூட்டத்திலே, பறந்து போகிற கூட்டத்திலே உமக்கு சித்தமானால் இங்கு இருக்கிற அத்தனை பேரும் காணப்பட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, எங்களை நம்பி கொடுத்த ஆத்துமாக்களில் ஒன்றை கூட நாங்கள் விட்டு வரக்கூடாது. ஆண்டவர், எல்லாவற்றையும் கொண்டு வந்து உம்முடைய களஞ்சியத்தில் சேர்க்க கர்த்தர் கிருபை தருவீராக. இவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். அப்பா, எங்கள் சபை இன்னும் பரிசுத்தமுள்ள சபை பரிசுத்தமாகட்டும். நீதி உள்ள சபை இன்னும் நீதி செய்யட்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாங்கள் சீயோனிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா, ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த திருச்சபைக்காக, ஊழியக்காரருக்காக மிகுந்த பிரயாசப்பட்டு நடத்தி இருக்கிறாங்கப்பா. இதுக்கான வர ரிசல்ட்டை அவர்கள் கண்கள் காண கர்த்தர் கிருபை தருவீராக. இதற்காக ஜெபித்த, உழைத்த, ஒத்துழைத்த, கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.